ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது உளுந்து பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாங்கிரியில் சேர்க்க இதுக்காக தனியாக அரைக்க தேவையில்லைங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி உளுந்து மாவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிருக்கேங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கலந்து விடுறதுக்கு கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் உளுந்த பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி லைட்டாக அந்த ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை டக்குன்னு கரைஞ்சி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதில் கூட நீங்கள் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் தேவையில்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ இதை கீழே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் இந்த மாதிரி கவர் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கவர் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. பால் கவர், ஆயில் கவர், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு கோன் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பெரிய சைஸ்லேயும் ஹோல்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜாங்கிரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அகலமான பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு ரெடி ஆனோன்னே இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மிதமான சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா, சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உடனே இது வந்து சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இன்னும் மாவு இருக்கு இல்லைங்களா, எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா இருக்குது இல்லைங்களா, லைட்டாக அந்த காய்கறி துருவதில் வச்சு துருவி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.